அனு ஆண்டி விட்ட தான் பேருக்கு எழுதி வைக்க சொல்றது எவ்வளவு பெரிய கேவலம். ஏங்கல் அவங்க வெறித்தனத்துக்கு ஒரு எல்லை வேண்டாம். உண்மையை மறைச்சது உங்க அப்பா ராஜாராமனுடைய தப்பு தான். ஆனா அவன் ஏன் உண்மையை மறைச்சான், எதுக்கு உண்மையை மறைச்சான்னு உங்க அம்மாவுக்கு புரிஞ்சா நல்லா இருக்குமே. கோவம் அம்மாவை சிந்திக்க விடாம தடுக்குது அங்கிள். பழிவாங்கணுங்கிற உணர்ச்சி தான் இப்போ அவங்க மனசு பூரா நிறைஞ்சிருக்க. ஏங்கல் அம்மா மனசை மாற்றவே முடியாதா? முடியாதுன்னு சொல்ல முடியாது, மாறலாம் மாற்றலாம். ஆனால் இது உடனடியாக நடக்கிற விஷயம் இல்லைன்னு மட்டும் புரியுது. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த முடிவு எப்போன்றதான் நமக்கு தெரியல. அதனால நீ என்ன பண்ணுற, டெம்பரரியாக அந்த கவலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுடு. நாளைக்கு நம்ம புது ஹவுசிங் ப்ராஜெக்ட்டுக்கு பூமி பூஜை போட போகிறோம். நீயும் சந்தோஷம் வந்து சேர்ந்துருங்க. சரி அங்கிள். சொல்லுங்க கணேஷ். சுந்தரம், நீங்க நாளைக்கு பூமி பூஜைக்கு ஐயர் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இல்ல, ஆனா அதுக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கேன். போய் ஐயரை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு நாளைக்கு பூமி பூஜைக்கு வர சொல்லிடுறேன். ஓ இல்ல, உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்து போக முடியலன்னா சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ஐயா என்ன நீங்க, இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? நேரம் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நாளைக்கு மார்னிங் கண்டிப்பா வந்துருவார்ல? நம்மளுடைய எல்லா பூமி பூஜை ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிற அவர் தான், நிச்சயமா வந்துருவாரு. ஓ தேங்க்யூ சுந்தரம். ஓகே, அப்போ நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாம். சரி பாய். சரி கார்த்தி, நான் போய் அப்படியே ஐயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவருக்கு அட்வான்ஸையும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன். நீயும் சந்தோஷம் மறக்காம பூஜைக்கு வந்துருங்க. சரி அங்கிள். அப்புறம் மறக்காம பூஜைக்கு அம்மாவையும் கூட்டு வந்துரு. அம்மாவையா? அம்மா வருவாங்களா அங்கிள்? வருவாங்களா மாட்டாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆனா அவங்கள கூப்பிட வேண்டியது நம்ம கடமை. கூப்பிடாம விட்ட அதுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. மறக்காம அம்மாவுக்கும் சொல்லிடு. சரி அங்கிள். வரேன். நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். ராஜராம் சார் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. அப்புறம் நாளைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கட்டுற ஹவுசிங் ப்ராஜெக்டுடைய பூமி பூஜை எப்பவும் போல நீங்க தான் வந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். என்னது நாளைக்கு பூஜைன்னு இப்போ வந்து சொல்றேல? ஆக்சுவலாக ப்ராஜெக்டே திடீர்னு முடிவான விஷயம் தான். அதனால தான் லாஸ்ட் மினிட் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக போச்சு. மன்னிச்சிருங்க. நீ பெரியவா அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் பண்ணுற பூஜை எப்போதும் நான் தான் நடத்தி கொடுக்குறேன். நான் பேஸாக பண்ணி கொடுக்குறேன், கவலையே படாதீங்க. பூஜைக்கு தேவையான இதெல்லாம் நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்? ஒரு 1000 ரூபா கொடுங்க. மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். சரி இந்தாங்க. சரி, நாளைக்கு எங்கே வரணும், எத்தனை மணிக்கு வரணும்ண்ணா? நாளைக்கு நல்ல முகூர்த்தம் 8லேருந்து 8:30. நீங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் இந்த அட்ரஸுக்கு வந்துருங்க. சரி இந்தாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் அதில் என் செல் நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, நாளைக்கு கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவேன். அப்போ நான் வரேன். வாங்க. சுவாமி நமஸ்காரம். நமஸ்காரம். வாங்க, என்ன விஷயம்? நான் அந்த பக்கத்துல தான் குடியிருக்கேன். உங்களை பார்த்துட்டு போலாம் தான் பார்க்கவா? என்ன விஷயமா? என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைக்கு பேர் வைக்கணும். இந்த கோயிலில் உங்களை பற்றி விசாரித்தேன். எல்லாரும் ரொம்ப நல்ல விதமாக சொன்னாங்க. நீங்கள் நாளைக்கு காலையில் வந்து குழந்தைக்கு பேர் சடங்கு நடத்தி கொடுக்கணும். என்னது நாளை காலம்பரையா? ஏற்கனவே ஒரு இடத்துல பூஜை ஒத்துன்ட்டேன். அதை விட்டுட்டு என்னால் வர முடியாது. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எவ்வளோ தச்சனெல்லாம் தர்றேன். நீங்கள் தான் நாளைக்கு வந்து நடத்தி கொடுக்கணும். பணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏற்கனவே பூஜை ஒத்துட்டேன் இல்லையா? நான் அவளை விட்டுட்டு உங்களுக்கு வர முடியாது. வேணா தெருக்கோயிலில் பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே நடராஜ குருக்கள் இருக்கார், அவரை வேணா போய் பாருங்களேன். நீங்கள் இப்படி சொன்ன பிறகு என்னால் எதுவும் பேசவும் முடியலை. ஆமாம், உங்கள் வீட்டு அட்ரஸ் தரீங்களா? என் வீட்டு அட்ரஸா? எதுக்கு? இனிமேல் எதுவும் வீட்டில் விசேஷம்னா அவங்கள வந்து பார்க்கலாம்ல? காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். வரேன். வாங்க. அண்ணா கிளம்பலாமா? நீ இங்கே இரு. உள்ளே இருக்கார்ல குறுக்கல், அவருடைய வீட்டு அட்ரஸை ரகசியமாக கண்டுபிடிச்சிட்டு வர்ற. நான் கிளம்புறேன். சரிண்ணே.
வா கல்பனா, உள்ள வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உட்கார். பல்லவி இருக்காளா? மாடியில தான் இருக்கா, இப்ப வந்துருவா. நீ என்ன சாப்பிடுற? காஃபி, டீ? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஆண்டி, உங்களை ஒண்ணு கேட்கணுமே. என்னம்மா? உங்க மாப்பிள்ள சொத்தை எல்லாம் பல்லவி பேருக்கு எழுதி வைக்க சம்மதிச்சிட்டாரா? என்ன ஆண்டி, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆ, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நல்லா கேட்டீங்க. பல்லவிக்கு இந்த ஐடியா கொடுத்ததே நான் தானே. ஹலோ, எழுந்துருங்க. சொல்றது காலை விழல, எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல. கார்த்தி, என்னப்பா சொல்ற? என் அம்மாவுக்கு முன்கோபம் ஜாஸ்தி தான். மனசுல இருக்கத முகத்துக்கு நேரா படபடன்னு கொட்டி தீப்பாங்களே தவிர, ஆனா இந்த சூது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்பதானே தெரியுது இதெல்லாம் நீங்க தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு. பல்லவிக்கு நல்லது தானே சொன்னேன். எது நல்லது? புருஷனையும் பொண்டாட்டி பிரிக்கிறதா உங்க அகர இதுல நல்லதுன்னு அர்த்தமா? இத பாருமா, பிரிஞ்சிருக்க புருஷன் பொண்டாட்டிய ஒண்ணு சேர்க்கறவ தான் சிநேகிதி. ஒன்னா இருக்கிற புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறவ சிநேகிதி இல்ல, விரோதி. அப்ப பல்லவியோட புருஷன் செஞ்சது மட்டும் நியாயமா? ஆனா சொத்தை பிரிக்க சொல்லி நான் அட்வைஸ் பண்ணது மட்டும் தப்பா? ஹலோ, இது எங்க குடும்ப விஷயம். இதுல மூக்கு நுழைக்க நீங்க யாருங்க? எங்க குடும்பத்தை பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறியே? உனக்கேண்டி இப்படி ஒரு கெட்ட எண்ணம்? நான் வந்த நேரம் சரியில்லை, நான் அப்புறமா வரேன். நீங்க எப்பவுமே வராதீங்க, கிளம்புங்க. ஐயோ கடவுளே கடவுளே, கரெக்டான நேரத்துக்கு நீ வந்து கார்த்தி. இல்லன்னா பல்லவியை பார்த்து எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு போயிருப்பா. ஏன் பாட்டி, இவங்கள வீட்டுல வேலை விட்டு இருக்காது போல இருக்கு. எங்கடா வம்பு கிடைக்கணும் அலைஞ்சிட்டே இருப்பாங்க போல இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்க பல்லவி வந்துருவாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை வரல. ஹலோ, எங்க இந்த பக்கம் நடந்து வரீங்க? வண்டி என்னாச்சு? வண்டி சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். ஓ, வீடு இந்த ஏரியா தானே? பக்கத்து தெருவில் தான். ஆமா, நீங்க எங்க? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். சரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ட்ராப் பண்றேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, நான் போய்க்கிறேன். ஒன்றும் கஷ்டம் இல்லை, வாங்க உட்காருங்க. நான் என்ன தோழியா தூக்கிட்டு போக போறேன், வாங்க. கொஞ்ச தூரம் காலார நடக்கலான்னா விட மாட்டீங்க போல. போலாம். யோ, பாத்து ஒரு அடிப்பல்லையே. இல்ல, ஒண்ணும் இல்ல. கையை காட்டுங்க. இல்ல, பரவாயில்ல. என்ன மேடம், ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல, நீங்க கிளம்புங்க. பிரச்சனை இல்ல. ஏங்க, அடிபட்டு இருந்தா சொல்லுங்க, பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஐயோ, ஒண்ணும் இல்லைங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒண்ணும் இல்லாத விஷயத்தை பெருசாக்கிடுவாங்க. எதுக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். அடிபட்டு இருந்தா எனக்காக மறைக்காதீங்க, உண்மையை சொல்லுங்க. இதுல பொய் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? உண்மையாவே எனக்கு அடிபடல. சாரிங்க. எதுக்கு? என்னால தானே. நீங்க போட்டு நடந்து போயிட்டு இருந்தீங்க, வயலண்டே கூட்டு வந்து கீழே தள்ளி விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. டோன்ட் பி சில்லி. இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல, வாங்க போலாம். பாத்து பிடிச்சிங்க. ஓகேங்க, நான் கிளம்புறேன். குட் நைட். நல்லா இருக்கே. இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி? உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு வரேன். பரவாயில்ல, வாங்க.
என்னங்க ஒன்றும் அடிப்படலன்னு சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு வரீங்க. சிராய்ப்புப்பட்ட இடத்துல க்ளீன் பண்ணி மருந்து போட வேணாமா? கொடுங்க, நான் க்ளீன் பண்றேன். இல்ல இல்ல நானே போட்டுக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க. என்னாச்சு? எரிச்சலா இருக்கு. கொஞ்சம் நேரம் பொறுத்துங்க, அடிபட்டிருக்குல்ல, அப்படிதான் வலிக்கும். சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? ஒன்றும் வேணாம். நீங்களே அடிபட்டு வழியோட உட்காந்துருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இல்ல பரவாயில்ல, நான் போட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. ஆமா, வீடு நிசப்தமா இருக்கு, வீட்டில் யாரும் இல்லையா? இல்ல. அப்பா அம்மா? அவங்க முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. என் சின்ன வயசுலயே அவங்க காலம் ஆயிட்டாங்க. சாரிங்க. பரவாயில்ல. எங்க அப்பா அம்மாக்கு நான் ஒரே பொண்ணு. என் பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. அவங்க உங்க கூட தான் இருக்காங்களா? ஆமா. ஆனா இப்ப அவங்க வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிருக்காங்க. 2 days கழிச்சு வந்துருவாங்க. எப்படி தனியா வாழறது உங்களுக்கு போர் அடிக்கலையா? நேரத்தை எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு தான் போர் அடிக்கும். எனக்கு அந்த கவலையே இல்லை. டெய்லி காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போனேன்னா நைட் 9 மணி ஆயிடும். வந்த உடனே அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறதுக்கே டைம் சரியா இருக்கும். உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குங்க. ஏன் என்ன மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு இல்லைனா? சரி, உங்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எங்க அப்பா அம்மாவுக்கும் நான் ஒரே பையன், இன்னும் கல்யாணம் ஆகல. ஓ, உங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு அதான் காரணமா? சரிங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, வாங்க போலாம். சாரிங்க. எதுக்கு? என்னால தானே அடிபட்டுச்சு. அதுக்கு தான் முதல்ல சாரி கேட்டுட்டீங்களே. ஒரு விஷயத்துக்கு திரும்ப திரும்ப சாரி கேக்குறது மன்னிப்பு கேக்குற மாதிரி இருக்காது, கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. சரி சரி. அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு பூமி பூஜைக்கு கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேன். சரி, வரேன். ஓகே, பாய். என்னம்மா போலாமா? எங்க? என்னம்மா இப்படி கேக்குற? இன்னைக்கு பூமி பூஜை இருக்கு, காலையில கிளம்பணும்னு நேத்து நைட்டே சொன்னல, மறந்துட்டியா? நான் வரல. இல்லம்மா, நீ ஏன் வரல? நான் வர்றது முக்கியம் இல்லடா, நீ போறதுதான் முக்கியம். அந்த கம்பெனில உன்னை கேட்காம யாரும் எந்த முடிவும் எடுக்க கூடாது, புரியுதா? மா, என்னம்மா பேசுற நீ? அப்பா இருக்காரு, சுந்தரம் அங்கிள், கணேஷ் அங்கிள், ஜெனிஃபர் மேடம்னு எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி என்ன முடிவு எடுக்க சொல்றியா? அப்படியே நான் முடிவு எடுத்தாலும் அது நிச்சயமா சரியான முடிவா இருக்காதுமா. கூடிய சீக்கிரம் கம்பெனி இழுத்து மூட வேண்டியதுதான். மா, இங்க பாருமா, நான் கம்பெனிக்கு போறது வேலை கத்துக் கொடுக்கறதுக்கு இல்ல, கத்துக்கிறதுக்கு தான். அப்போ காலம் பூராவும் அந்த கம்பெனிக்கு அடிப்படையா வேலை செய்யணும்னு நினைக்கிறியா? மா, அதுல என்னமா தப்பு இருக்கு? எங்க அப்பா கம்பெனில எங்க அப்பா கிட்ட நான் எடுபடியா இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு கௌரவ குறைச்சலுமே இல்ல. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு அதுல சந்தோஷம் தான். நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா உங்க அப்பா உனக்கு புத்திர சிகாமணியின் பட்டம் கொடுத்து ஆபீஸ் வாசல்ல செலவை பாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. சொடக்கு போடுற நேரத்துல உன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. மா, நீ முதல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்குமா. அப்பா லைஃப்ல நடந்தது எதுவுமே திட்டம் போட்டு நடந்தது இல்ல. அனு ஆண்டியும் நீயும் அப்பா லைஃப்ல நுழைஞ்சது, அவரு 2 ஃபேமிலி பத்தின உண்மைய உங்ககிட்ட சொல்லாம மறைச்சது எல்லாமே தற்செயலா நடந்ததுமா. இன்னும் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எல்லாமே ஆக்சிடென்ட்ல நடந்த விஷயம்தான். ஒரு விஷயம் கேட்டுக்கோ, இப்ப நான் பைக்ல போறேன், போகும்போது எது வேணா நடக்கலாம். மா, சும்மா பேச்சுக்கு சொல்றேன். அப்படி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் எப்படி காரணமா இருக்க முடியும்? அதே மாதிரிதான் அப்பா லைஃப்ல நடந்த எந்த பிரச்சனைக்கும் அப்பா எந்த வகையிலும் காரணம் கிடையாதுமா. அப்படின்னு நீ முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கலாம், ஆனா நான் நம்ப தயாரா இல்ல. மா, இப்ப முடிவை என்னதான் சொல்ற?
நம்பி ஏமாந்து போகாதடா. புத்திசாலித்தனமா கொஞ்சம் பொழைச்சுக்கோ. அப்போ இப்ப நீ பூமி பூஜைக்கு வரல அப்படிதானே? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. நான் கோயிலுக்கு போறேன், நீ கிளம்பு.